வணக்கம். மயில் ஆஸ்ட்ரோ டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏஆர் ஜுவல்லரி வழங்கும் 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காணலாம். ஓம் கம் கணபதியே நமக. தமிழ் புத்தாண்டு பலன்களில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, மெயினாக வந்துட்டு சனிபான் வந்துட்டு இவ்வளோ காலமாக பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். அது வந்துட்டு அவ்வளோ சிறப்பான இடம்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம், அதுவும் குரு பகவான் வீட்டில் வராரு. அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்துட்டு 12ல் இருந்து அப்படியே ஜென்மத்துக்குள்ளே வரார். இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நிழல் கிரகங்களான ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கேது 3ஆம் இடத்துலையும் ராகு 9ஆம் இடத்துலையும் வரார். ஸோ இது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இருக்கிறதுலே கேது வந்து ஒரு வலிமையான கிரகம். அந்த கேது வந்து 3ல் உட்காரப்போ உங்களுடைய தைரியம், மன ஆற்றல் இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஹை லெவலில் இருக்கும். இது கேதுனா இப்போ என்ன பண்ணுவார்னா, அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துலேருந்து முன்னும் பின்னும் 3ஆம் வீட்டை கண்ட்ரோல் செஞ்சு எடுப்பாருங்கனால ராசிக்குள்ளே வர குரு பகவானையும் சரி அப்படியே சுக்கிரனையும் சரி கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. அப்போ இது எடுக்கும்போது உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மிதுன ராசிகளுக்கு வந்துட்டு ராசியில் வந்து குரு பகவான் இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசாரமாக வந்து கடகத்துக்குள்ளேயும் வந்து போவார். அதனால் ஒரு 3 மாதம் சுமாராக இருந்தாலும் அடுத்து வர 4 மாதம் வந்து ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். மெயினாக அவர் பார்க்குற பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5, 7, 9 இந்த இடங்களை பார்வை செய்வார். அப்போ துலாம் வீடு, தனுசு வீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்ப வீடு இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ கும்பத்தில் ராகு இருக்கிறப்போ பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோ கிடைக்கும், முதலாளிகளோட புது அறிமுகம் கிடைக்கும், அரசியல்வாதிகளோட ஒரு நட்பு கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து அதாவது அலவன்சஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது மூலிமா டெவலப்மெண்ட்டுங்கிறது கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். சார் எனக்கு வேலையே இவ்வளோ காலமாக கிடைக்கல சார், நானே சும்மா இருக்கேன் ஒரு 4-5 வருஷமாக, அஷ்டம சனியில் அடிபட்டது இன்னி வரைக்கும் நான் வெளியில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இவ்வளோ காலமாக வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தது இனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க. ஏன்னா சனிபான் வந்து 10ஆம் இடத்துல உட்காரப்போ வந்துட்டு உங்களுக்கு தொழிலும் சரி வேலையிலையும் சரி ஓடிட்டே இருக்கிற மாதிரி கொடுத்துருவார். ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு. ஸோ நிறைய பயணங்கள், அது மூலிமா நிறைய சந்திப்புகள், மனிதருடைய நட்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகி போய்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? ஸோ இனி செக்மெண்ட் வாரியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வரலாம் பார்க்கலாம். அரசியல்வாதிகள் சும்மாவே மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதுல வந்துட்டு கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் புத்திசாலித்தனமாக பேசுகிறோம்னா இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் அந்த புத்திசாலி வந்து அடுத்தவங்களுக்கு தான் யூஸ் ஆகிறது, இவங்களுக்கு யூஸ் ஆகிறதுங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்களுக்கு அந்த குருவே வந்து கேந்திராதிபதி, பாதகாதிபதி, மார்காதிபதியாக வர்றதுனால அடுத்தவங்களோட வழி சொல்கிற போது இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுறதில்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு வழி சொல்லுங்கள், நீங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட வழி கேட்டுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி தான். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளாக இருக்கிறப்போ வந்துட்டு மேலிடத்துக்கு நீங்கள் நிறைய நல்ல நல்ல சஜஷன் கொடுப்பீங்க, அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ காலமாக இவன் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தான், அப்போல்லாம் எனக்கு புரியல, ஆனால் இப்போ சொல்கிறேன்டா ஏதோ வித்தியாசமாக இருக்குது, சொல்கிற விஷயம் ஒரு தினுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேலிடம் வந்துட்டு உங்களை கூர்ந்து கவனிப்ப ஆரம்பிப்பாங்க. அதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி கழித்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 2026 வந்துட்டு எலெக்ஷன் நடக்க போகிற டைமில் வந்து சட்டசபை தேர்தலில் வந்துட்டு நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு மனிதராக வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வலம் வர ஆரம்பிப்பீங்க. அது மூலிமா உங்களோட டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்க ஆரம்பிக்கும். என்ன சார் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாகவே போய்ட்டுருக்கு, நெகட்டிவ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கும், ஏதோ சும்மா கதை அளிக்கிறாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஒன்றே ஒன்று தான். பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லதே பேசிகிட்டே வாங்க. நெகட்டிவாக பேசுகிற மாதிரி வந்தாலும் சார் இப்படி நடந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற தாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. மேனேஜ்மெண்ட்டில் சைடு ஏதாவது பேசுகிறீங்க, ஒரு அரசியலில் வந்து பெரிய தலைமை இடத்துல பேசுகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மிதுனங்கிறப்ப வந்துட்டு அங்கே செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கனால சில நேரத்தில் ரஜினி ஸ்டைலில் மாதிரி வேகமாக பேசுவீங்க, டக்கு 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 டக்குன்னு. அந்த டக்கு டக்க வேணாம், ஓகேங்களா? கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுனீங்கனாலே உங்களுக்கு உண்டான முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த அரசியல் காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்துட்டு எனக்கு சார் எனக்கு கவனிக்கவே இல்லை சார், எந்த ஒரு முன்னேற்றமும் கொடுக்கல, இவ்வளோ காலம் வந்துட்டு வெறும் போஸ்ட்டை ஓட்டுறதுக்கும் ஆளுங்களை சேர்க்கறதுக்கு மட்டும்தான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இனி வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்து உங்களை கொஞ்சமாக மேலே ஏற்றி கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ அரசியல் இதில் இருக்கவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேலிடத்தில் பல பஞ்சாயத்தில் சந்திருப்பீங்க. உங்களுக்கும் மேனேஜருக்கும் அப்பப்போ வந்து ஒரு சின்ன வாரை நடந்திருக்கும்.
நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கோடா, போடா வாடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஸெல்லாம் பேசியிருப்பீங்க. இனி அது எல்லாமே கொஞ்சம் மாறும். உங்களை திட்டிகிட்டு இருந்த மேனேஜர் திடீர்னு இடம் மாறி போவார். உங்களுக்குன்னு ஒரு நல்ல மேனேஜர் வந்து சேருவாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாத பயிற்சியில் வந்து சுக்கிரன் வரும்போது சில நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். அது மூலிமா டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். தயவுசெய்து வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரி வந்து அமைப்பு கிடச்சதுன்னா கிளம்பி போகிறது ரொம்ப நல்லது. நான் உள்ளூர்லேயே இருப்பீங்கன்னா நீங்கள் தான் வாங்குவீங்க. தயவுசெய்து வெளியே போயிடுங்க. அதுதான் உத்தியோகத்திற்கு நல்லது. சரிங்களா? அடுத்தது தொழிலதிபர்களுக்கு. தொழிலதிபர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வந்துட்டு சின்ன சின்ன தொழில்கள் அப்படிங்கிறது இங்கே நிறையா பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது சேவை சார்ந்த தொழில்கள், அதாவது இந்த ஜெராக்ஸ் கடை வச்சுருது, ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கிறது, அப்புறம் தரகு, ப்ரோக்கரேஜ், கமிஷனிங்கு, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு நடத்துறது, மீடியாவில் இருக்கிறது, ப்ரெஸ்ஸில் இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டி நிறைந்த காலகட்டமாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொட்டேஷன் பண்ணி அடுத்த நாள் கொடுத்துட்றேன், அடுத்த வாரம் கொடுத்துட்றேன், அடுத்த மாதம் கொடுத்துட்றேன், இந்த மாதிரி இதுக்குள்ளே போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையில் காசை வச்சுட்டு எதாக இருந்தாலும் செலவு பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. கம்பெனி காசை எடுத்து நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா அப்புறம் கம்பெனிலேருந்து நீங்கள் டெர்மினேஷன் ஆகக்கூடிய சூழல் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனிபகவான் 10ல் உட்காந்தாலும் அவர் நேர்மையாக தான் இருக்கிற வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவார். இல்லை சில நேரத்தில் உங்களை தப்பை செய்ய வச்சு கொஞ்சம் காலம் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் டெர்மினேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ தயவுசெய்து கேஷ் ரொட்டேஷன் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் கொடுப்பார். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதி, பணத்தின் மூலியமாக தான் பல பஞ்சாயத்துகள் கொடுப்பார் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இது இந்த மாதிரி போகும் உத்தியோகஸ்தரில் இருக்கவங்களுக்கு, தொழிலில் இருக்கிற ஒரு மக்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மாணவ மாணவிகள். இவ்வளோ காலம் வந்து படிப்பு வந்து கொஞ்சம் சுமாராக போயிட்டு இருந்தது, இனி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த படிப்பு காலகட்டம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். காலேஜ் லைஃப்பும் சரி, ஸ்கூல் லைஃப்பும் சரி ரொம்ப சூப்பராக போகும். நிறைய பேர் வந்துட்டு டோர்னமெண்ட்டு, கேம்ஸு, செஸ்ஸில் விளையாடுறது, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பிரகாசமாக நீங்கள் போவீங்க. அது மூலிமா உங்கள் வீட்லேயும் சரி, வெளி இடத்துலையும் சரி ஒரு புகழ், ஒரு மரியாதை, ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து இது எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து படிப்பில் வந்துட்டு நல்லா படித்தாலும் அந்த கரெக்டாக எக்ஸாம் டைம்லாம் மறந்து போகுது சார், எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இவ்வளோ காலமாக வந்துட்டு சுமாராக படித்தவங்களாம் வந்துட்டு இப்போ சூப்பராக படிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இவங்களே உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பீரியடு. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம மிதுன ராசிகளுக்கு இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே வந்தோம். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பெருமாள் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நின்ற கோலம், சயன கோலம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நின்ற கோலத்தில் உள்ள பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி, ஓகேங்களா, உப்பிலியப்பன் கோவில், இந்த மாதிரி கோயில்களில் இருக்கிற பெருமாள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லை உங்கள் ஏரியாலேயே வந்துட்டு அந்த மாதிரி பெருமாள் கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. ஒரு துளசி மாலை போடுங்க, இல்லாட்டி ஒரு துளசியை வந்துட்டு வச்சுட்டு சாமி கும்பிடுங்க. சனிக்கிழமையான அனுமாருக்கு வந்துட்டு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது போக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய குருமார்கள், அதாவது உங்கள் ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸும் சரி, காலேஜ் ப்ரொஃபஸரும் சரி, இவங்களுக்கு தயவுசெய்து நல்ல மரியாதை கொடுங்க. ஓகேங்களா? இப்போ இதோ போகிற போக்கில் வந்துட்டு மீம்ஸ் எழுதுறேன்னு சொல்லி போட்டு ஃபேஸ்புக்கில் எழுதுறது, இன்ஸ்டாகிராமில் பண்ணுறது, இது எல்லாம் தயவுசெய்து எதுவும் பண்ணாதீங்க. இது எல்லாம் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியாக போகும். நன்றி. கோ-ஸ்பான்சர் AI Tech ஃபோட்டோகிராஃபி, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர். ஸ்ரீ கிருஷ்ணா டூர் அண்ட் ட்ராவல்ஸ், கோயம்புத்தூர். நம்ம மயில் ஆஸ்ட்ரோ டிவியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.